ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் லைஃப்பில் சீக்கிரமாக போர் அடிக்குது, ஏன் வாழ்க்கை மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு வர்றதில்ல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நமக்கு பிரச்சனையாக தெரியுது, ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்புக்குள்ள நம்ம சிக்கின மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த கடவுள் கொடுத்துட்டாரு, கடவுள் நம்மளை பழி வாங்கிட்டு இருக்காரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நம்ம நெகட்டிவா யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம மைண்டு நம்ம கூட பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படியெல்லாம் நடக்குது? அதை தாண்டி இப்படிதான் கஷ்டப்பட்டுதான் ஆகணுமா, இல்ல ஹாப்பியா வாழவும் நம்மளால முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கை அடிப்படையே பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதியாகவும் ரொம்ப ஆனந்தமா வாழணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளோட டேக்லைன் அதுதான். ஆனா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு புற சூழ்நிலையில இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதன் மூலமா தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்பொழுது நம்ம எப்படி நம்ம லைஃபை இன்ட்ரெஸ்ட் குறையாம பாத்துக்கிறது, அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம மனசுக்கு போர் அடிக்கிறதுக்கு சொல்லி தரவே வேண்டாம். நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு ட்ரெஸ், போனு, வாட்ச், இல்ல நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் லவ் பண்ணி பல வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட சண்டை வருது. அப்பெல்லாம் வராத சண்டை கல்யாணத்துக்கு அப்புறமா வரும். இதெல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளோட மைண்டு நம்ம கிட்ட விளையாடுற கேம் தான். சோ நமக்கு ஒரு விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னாலே கண்டுபிடிச்சிடணும். ஓகே, நமக்கு இப்ப இங்க நமக்கு அவேர்னஸ் தேவை. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோனுக்கு நம்ம போயிடுவோம். ஒரு விஷயத்த மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு பிடிப்பு இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது. சோ அது சார்ந்து எது விஷயம் நடந்தாலும் நமக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுக்காது. சோ ஹாப்பினஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம விரும்ப மாட்டோம். அதனால நம்ம அடுத்தடுத்து இன்னும் என்ன, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னுட்டு ஒரு அடுத்தடுத்து பல ஹாப்பினஸ் இல்லாத, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது எனக்கு நல்லா இல்ல, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம ஜம்ப் பண்ணி போறதுக்கு ரீசன் நம்ம மனசு நம்ம கூட விளையாடுற அந்த ஒரு நெகட்டிவான ஒரு டெவில் கேம் தான் காரணம். இன்னொன்னு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம லைஃப்ல நமக்கு வர்ற நபர்களா இருப்பாங்க. யாராவது நம்மளை ஏமாத்தி போறது, இல்ல துரோகம் பண்ணிட்டு போறது, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் ஏதாவது நம்ம நம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், கடைசியில நமக்கு அது பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேம் பண்றது, இந்த மாதிரியான ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம கடந்து வர்றதுனால என்ன ஆயிருதுன்னா நமக்கு மனிதர்கள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை போகுது. இப்ப மனுஷங்க மேல நம்பிக்கையே இல்லாம ஒரு கட்டத்துல போயிடுச்சுன்னா நமக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு நம்பிக்கை வராது. யாருக்கிட்டையுமே நம்மளால ஃப்ரீயா பேச முடியாது. எப்பவுமே ஒரு கான்சியஸா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மனுஷங்கனாலே ஓடிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். அது அந்த மனுஷங்கிற இடத்துல நம்மளும் மனுஷங்க தான். ஸோ நம்மளோட லைஃப் மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். நமக்கு ஃபர்தரா லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனாலதான் நிறைய அந்த சிற்றின்பங்கள் தேடி தேடி ஒரு இப்படி இன்னைக்கு நிறைய இருக்கு. என்டர்டைன்மெண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் இப்ப நிறைய ஆப் எல்லாம் கூட இருக்கு. நீங்க தனியா இருக்கீங்களா, நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணுமா, அவங்க கூட பேசணுமா அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடந்து வர சூழ்நிலைகள் நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இதுதான் செட்டப். நம்ம வாழ்க்கையில நீங்க ஒரு பிறந்து சாகறதுக்குள்ள ஒரு 500 பேர்த்துக்கிட்ட ஏமாறணும், 100 பேர்த்துக்கிட்ட நீங்க அவமானப்படணும், 50 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கணும், அப்புறம் நீங்க கஷ்டம் என்னெல்லாம் படணுமோ அத்தனையும் பட்டு நீ ஒரு விஷயத்த கத்துக்கணும்பா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்மால இருக்கிறது. அப்படின்னா அதை நீங்க பட்டுதான் ஆகணும். இப்ப அதுல என்ன ஆயிடுதுன்னா நமக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. இப்ப அந்த 500 தடவை நான் அவமானப்பட முடியுமான்னு கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் தடவை, செகண்ட் தடவை, தேர்டு அப்படின்னு நீங்க ஒரு வாட்டியும் வரக்கூடிய அந்த அவமானங்கள்ல இருந்து நீங்க லெசனை கத்துக்கிட்டீங்கன்னா மீதி 497வது அந்த 497 அவமானங்கள் உங்களுக்கு வராது. ஏன்னா அத்தனை அவமானமும் வர்றதுக்கு என்ன காரணம், நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு. நீங்க கத்துக்காமையே போயிட்டீங்கன்னாலும் இங்க என்ன நடக்கும்னா திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நீங்க கருணையின் காரணமா நான் ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிறக்காக யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம சாகர வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்க போறோம், நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப அவேர்னஸ் இல்லாம ஒரு ஜென்ரலா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல ஒரு மனுஷனா பிறந்தேன், இந்த மனுஷ வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு, அப்புறம் எப்படி சொல்றது, இப்ப எனக்கு இருக்கிற வீடு தான் ரொம்ப ரொம்ப பெரிய சொத்து, இந்த காரு என்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட இல்ல, என்னோட ஃபேமிலி மாதிரி மற்ற ஃபேமிலி இல்ல, என் லைஃப் மாதிரி வேற யாருக்கும் பெட்டரா இல்ல, இல்ல இதுவே ஆப்போசிட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நீங்க அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம்ல யோசிச்சாலும் இப்படி இந்த எக்ஸ்ட்ரீம்ல யோசிச்சாலும் ரெண்டுமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான்.
ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இதை உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. யூனிவர்ஸுக்கு நம்ம வாழ்ற இந்த ஒரு 70 வருஷம் 80 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? நமக்கு வந்து பெருசா இருக்கே ஒழிய இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி கிடையாது. நம்மளோட சோல்ல என்னென்ன விஷயங்கள் ப்ளூ பிரிண்டா இருந்து இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்ட்டு இந்த பிறப்பு எடுத்திருக்கோமோ அதை எல்லாத்தையும் கத்துக்கணும். நிறைய பேர் வந்து இடையிலேயே வந்துட்டு ஏதாவது லைஃப் சரியில்லை, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்அவேர்னஸ் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. ஸோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தையோட மனநிலையில நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருப்போம். சிம்பிளான விஷயம். நீங்க எப்ப பாஸ்ட்டுக்கு இல்ல எப்ப நீங்க ஃபியூச்சருக்கு போறீங்களோ அப்பவே நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து எந்த கவலையுமே தெரியாம ஜாலியா இருந்த காலம்லாம் இருக்குது. அந்த சின்ன பசங்க விளையாடுறது இப்பெல்லாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் அப்படி வருது இல்லையா? அதெல்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம வந்து பாஸ்ட் பத்தியும் நினைக்க மாட்டோம், ஃபியூச்சரை பத்தியும் நினைக்க மாட்டோம். அந்த டைமுக்கு நமக்கு என்ன நம்ம லைஃப்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நிறைய கிடைக்குது. ஆனா எது கிடைச்சாலும் அதுல வந்து நமக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிறது நீடிக்கிறது கிடையாது. அந்த பிளஷரே கிடையாது. முன்னாடி எல்லாம் ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எடுத்தா கூட அதை 4-5 விழாக்களுக்கோ இல்ல நோம்பிக்கு இல்ல ஃபங்க்ஷனுக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டா கூட ஃபர்ஸ்ட் டைம் அதை நம்ம போடும்போது என்ன ஒரு ஜோஷ்ல போட்டோமோ அதே ஜோஷ் குறையாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டோம்னா திரும்ப அதை ரிப்பீட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளா வந்துட்டோம். ஆனா அதை வந்து மாத்தவும் முடியும். அது எப்படி மாத்த முடியும்னா அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நம்மளே தன்னிறைவா உணர்றது மூலமா நம்ம லைஃப்பை வந்து மாத்த முடியும் கண்டிப்பா. எப்பவுமே அந்த குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து உங்களை குழந்தைய நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வயசு வேணா இருக்கலாம். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல வேணா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வேணா இருக்கலாம். இதெல்லாமே சும்மா எல்லாமே மாயை. இப்ப நான் படுற கஷ்டம் மாயை. இதை நான் கத்துக்கணுங்கிறது தான் வந்திருக்கு. அது தவிர நான் தண்டனையா இதை வந்து இந்த லைஃப் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் இருக்கணும். சரியா? இப்ப நம்ம என்ன நினைச்சிடுறோம், எது வந்தாலும் தண்டனை. கர்மானாலே வந்துட்டு நமக்கு வந்து போட்டு பாட்டி எடுக்க போகுது அப்படி வந்து பயந்துக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த தண்டனையா பனிஷ்மெண்டா பார்க்காம ஒரு லெசன் லேர்ன் பண்ண போறோம். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்ன லெசன் கத்துக்கிட்டோம், ஓகே இதுக்குதான் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நம்ம 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம். அப்ப வந்து கஷ்டம் இப்ப வந்திருந்தா நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அந்த 10 வருஷம் கழிச்சு சொல்லாம ஆன் த ஸ்பாட் அந்த கஷ்டப்படும் பொழுதே ஓகே இதுல ஏதோ கத்துக்கிறதுக்கு தான் இன்னும் கஷ்டம் வந்துட்டு இருக்கோம், அப்ப இன்னும் நான் ஏதோ கத்துக்கலையோ, நீங்க அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா லைஃப் வந்து நம்ம கூட ஜாலியா விளையாடுற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மைண்டோட டெவில் கேம் ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது கூட கோஆபரேட் பண்ணி நீங்க உங்க மைண்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை கைட் பண்ணும். நீங்க 2 பேருமே மியூச்சுவலா விளையாட முடியும். உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு லைஃபை நீங்க வந்துட்டு கிராட்டிடியூடே இல்லாம ரொம்ப வெறுத்து ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு வாழ்றீங்க இல்லையா? இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றீங்க, 10 வருஷத்துக்கு மேல லவ் பண்றீங்க, திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து உங்களை ஏமாத்தி போயிட்டாங்க, இல்ல உங்களை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, உங்க லைஃப்ல இனி அவங்க இல்ல அப்படிங்கும்பொழுது நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்களோ அந்த ஒரு பெயினை நீங்க உங்களுக்கே கொடுக்குறீங்க. அந்த பெயின் தான் இந்த லைஃபை பிடிக்காம அன்கான்சியஸா நம்ம அனுபவிக்கிறது. உங்களோட சோலை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இது எல்லாமே மாயைங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு பெருசா எதுவுமே வலிக்காது. இப்ப ஒரு பிரச்சனை இது என்னோடது அப்படின்னா தான் நமக்கு வலிக்கும். இதுவே நம்ம ஃப்ரெண்டோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு அப்படிங்கும்பொழுது நமக்கு அது வலிக்காது. அதுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த ஒரு தன்மைக்கு நம்ம வரணும் அப்படின்னா உங்களுக்கு அவேர்னஸும் வாழ்க்கையில குறையாத அந்த ஒரு ஆர்வமும் கண்டிப்பா தேவை. அந்த ஆர்வத்தை எப்படி வளர்த்துக்கலாம்னா, நீங்க வந்து உங்களை அனலைஸ் பண்றது மூலமா தான். எதுல நம்ம ரொம்ப அடிக்டடா இருக்கோம், எது மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும்னு பார்க்கணும். அது எல்லாமே கட் பண்ணணும். ஆர்வமா இருக்க சொல்றீங்க அப்புறம் கட் பண்ண சொல்றீங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது நிரந்தரமே இல்லைங்க இந்த உலகத்துல எதுவுமே. ஆனாலும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நான் பிறந்து நானுமே நிரந்தரம் கிடையாது. ஆனாலும் நான் ஒரு டூர் வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் போறீங்க சுத்தி பார்க்கறதுக்குன்னா எவ்வளவு ஹாப்பியா போவீங்க. நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு போறீங்க, 1 மாசம் ட்ரிப்னா ஜாலியா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் ஜாலியா இங்க இருக்க வந்திருக்கேன். ஜஸ்ட் அனுபவிக்கிறதுக்கும் மெமரிஸ் கலெக்ட் பண்றதுக்கும் நான் நிறைய கத்துக்கிறதுக்கும் வந்திருக்கேன்னு நீங்க இருந்தா மட்டும்தான் டூர் போகும்போது மட்டும் எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இப்ப நீங்க டூர் தான் வந்திருக்கீங்க, நானும் இங்க டூர் தான் வந்திருக்கேன், டைம் முடிச்சோன்னா எல்லாரும் கிளம்பிடுவோம். ஸோ இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு எது மேலேயுமே அட்டாச்மெண்ட்லாம் ஆகாதீங்க. அந்த ஆர்வம்ங்கிற விஷயத்த டெய்லியும் நீங்க வந்து உங்களை நீங்களே செல்ஃப் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது.
நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். உங்களை நீங்க எந்த அளவுக்கு பத்திரமா ஹாப்பியா பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு பாத்துக்கணும். இதையெல்லாம் நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது உங்க லைஃப்ல கொடுத்தா மட்டும்தாங்க உங்க லைஃபே நிம்மதியா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவனுக்காக போறதோ இல்ல வந்துட்டு அடுத்தவன் என்னை இப்படி சொல்லிட்டான்னு வருத்தப்படுறதுனால எல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்கு இருக்க லைஃபை ஹாப்பியா வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ.